வணக்கம். நாளைக்கு February 15 நம்மளோட ட்ரைனிங் ஆரம்பிக்கிறோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் கம்ப்ளீட்டாக கேண்டில் ஸ்டிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் எலியட்ஸ் வே வரைக்கும் எடுக்கிறோம். இன்பிட்வீனில் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், சார்ட் பேட்டர்ன்ஸ், கிளாசிக்கல் டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஆப்ஷன் பற்றி எடுக்கிறோம், ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் பற்றி எடுக்கிறோம், நிறைய இண்டிகேட்டர்ஸ் பற்றி எடுக்கிறோம். டெஃபினட்டாக ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பேச போகிறது கிடையாது. ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தந்தாப்பில், உங்களோட கேரக்டருக்கு தந்தாப்பில் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுவீங்க. ஏன்னு சொன்னால் ஊரில் எல்லாருமே ஸ்ட்ராட்டஜிஸ் தான் டீச் பண்ணுறாங்க. ஸ்ட்ராட்டஜிஸ் கொஞ்ச நாள் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறமா பெருசாக அடி வாங்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் டிசைட் பண்ண முடியும். எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம், ஏன் எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் 3வது 4வது மாதத்துலேயே நீங்கள் சொந்தமாக ஸ்டாக்ஸை பிக்கப் பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும். இந்த ஸ்டாக் மேலே போகுமா, மேலே போச்சுன்னா எவ்வளோ தூரம் போகும், கீழே வந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் கீழே வருது. சப்போஸ் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தப்பாச்சுனால் ஏன் தப்பாச்சு, அது முக்கியம் இல்லை, ஏன் தப்பாச்சு அதுவும் நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். டெஃபினட்டாக ஊரில் யாராச்சும் சொல்கிற டிப்ஸை நீங்கள் நம்ப வேணாம். யாராச்சும் ஒருத்தர் டிப்ஸு சொன்னாங்கனால் அந்த டிப்ஸை நீங்கள் உள்ளே போட்டு அனலைஸ் பண்ண முடியும். அவன் சொன்ன டிப்ஸ் நிஜமாக ஒர்த் இல்லையான்றது. அந்த அளவுக்கு நம்ம நிச்சயமாக ட்ரெயின் பண்ணுவோம். நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். எனக்கு 2 தான் வேணும். ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன், ஒரு நல்ல லேப்டாப். இது இருந்துச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டாக நீங்கள் கற்றுக்க முடியும். நம்மளோட கால் சென்டர் நம்பர் கால் பண்ணுங்கள், 9444468888. டீட்டெயில்ஸ் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு ஜாயின் பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லாஸ்ட் 8 நாளாக ரைட், இன்னையோட சேர்த்தா 8 நாளாக மார்க்கெட் கண்டினியூஸாக ரெட்டில் க்ளோஸ் ஆகுது. ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி கண்டினியூஸாக ரெட்டில் க்ளோஸ் ஆகி. இன்றைக்கி -135 பாயிண்ட்ஸ் நிஃப்டி. அண்ட் ஆஸ் யூஷுவல் மண்டேலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ட்ராடே ஸ்விங்கை பெருசாக ஸ்விங் ஆகுது. இன்றைக்கும் பெருசாக ஸ்விங் ஆச்சு. க்ளோஸ் டு அபவுட் 359 பாயிண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி 860 பாயிண்ட்ஸ், 859 பாயிண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி -283 பாயிண்ட்ஸ். அண்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக இருக்குது. அதாவது ப்ரீமியமும் இல்லை, டிஸ்கவுண்ட்டும் இல்லை. 43 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் தான் இருக்குது, ரொம்ப மைல்டு ப்ரீமியம். ரெண்டாவது பேங்க் நிஃப்டி 188 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. இன்னமும் மார்க்கெட் பாசிட்டிவ் சைடில் தான் இருக்குது, ஒரு பெரிய நெகட்டிவிட்டிஸ் காட்டல. அர்த்தம் என்ன, நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 பார் போன மாதத்தோட, அதாவது ஜனவரி மாதத்தோட லோ 22,809. இன்னைக்கு நான் சொல்கிறது ஃபியூச்சர்ஸ் நம்பர், நாட் ஸ்பாட். இன்றைக்கு 22,849, ஒரு 40 பாயிண்ட்ஸ் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த 22,800 லெவலை க்ளோஸ் பண்ண மாட்டேங்குது. அந்த லெவலை உடைக்கிறதுக்கு ரொம்ப தடுமாறுது. இந்த லெவலை சம்வேர் இன் ஜனவரி மாதத்தில் கூட அட்டம் பண்ணிச்சு. ரைட், இப்போ 2 நாள் லோ வந்துச்சு, மறுபடியும் ஜனவரி மாதத்துலேயும் அந்த லெவலை அட்டம் பண்ணிச்சு. சம்வேர் இன் மே, ஏப்ரல் போன வருஷம் அந்த சமயத்துலேயும் அது ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. ஸோ ஞாபகம் வச்சிங்களேன், விச் வாஸ் பாஸ்டில் ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா இப்போ மேஜர் சப்போர்ட்டாக கொடுத்துட்ருக்கு. ரெண்டாவது நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக டேர்ன் அவுட் ஆகிட்டுருக்கு. கேட்டு வெயிட் அண்ட் சி. எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க, இன்றைக்கி மார்க்கெட் ஏன் கீழே விழுந்துச்சு, மீட்டிங் தான் முடிஞ்சு போச்சு, தலைவர் இன்றைக்கி காலையில் நம்ம ஒரு டைம் காலையில் 3 மணிக்கு கிளம்பிட்டாரு இந்தியாவுக்கு, அப்போ ஏன் கீழே விழுந்துச்சு. நீங்கள் எடுத்து பாருங்களேன், ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. நேற்று சொன்னார், நான் நாளைக்கு டாரிஃப் போட போகிறேன். அண்ட் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் டாரிஃப், அதாவது இம்போர்ட் டியூட்டி பண்ணுறது இந்தியா. அண்ட் அதுக்கு தந்தாப்பில் நம்ம சார்ஜஸ் பண்ணுவோம். இந்தியாவுக்கு தந்தாப்புலன்னு சொல்ல, எந்தெந்த கண்ட்ரி அவங்கவுங்க நாட்டோட டியூட்டிஸ் போடுறாங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம போடுவோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இந்தியா இங்கேருந்து போகும்போதே அழகா தலைவர், நான் முதல்ல சொல்லியிருந்தேன், 2 பேருமே வியாபாரிங்க, ஹார்ட் கோர் பிஸ்னஸ் மேன். லெட் இட் பி மோடி ஆர் லெட் இட் பி மிஸ்டர் ட்ரம்ப், 2 பேருமே ஒரு பிஸ்னஸ் மேன், ஹார்ட் கோர் பிஸ்னஸ் மேன். அண்ட் பிஸ்னஸ் நெகோசியேஷன் சூப்பராக பண்ணுவாங்க. தோ ட்ரம்ப் சொந்த இதில் அவர் பிஸ்னஸ் வச்சுருக்கிறாரு, பட் மோடி இஸ் அ ஹார்ட் கோர் ஃபுல் டைம் பொலிட்டீஷியன்ஸ். இப்போ நெகோசியேஷன்ஸ் வந்துச்சு. இந்தியா இங்கேருந்து போகும்போதே ட்ரம்ப் கார்டு எடுத்துகிட்டு போனாங்க. ட்ரம்ப்னா ட்ரம்ப்போட கிரெடிட் இல்லை. பேசிக்காக என் சைடில் சில விஷயங்கள் இருக்குது, வியாபாரம் பண்ணலாம். யூஎஸ்க்கு 2 விஷயம். நீ யூஎஸில் நிறைய விஷயத்தை இம்போர்ட் பண்ண மாட்டேங்கிற, பாயிண்ட் 1. நீ இந்தியாவிலேருந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுற, ப்ளஸ் ஆளுங்களை எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்க, மேன் பவர், ரைட். அண்ட் ஆளுங்க அங்கேருந்து நிறைய சம்பளத்தை இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ யூஎஸோட நிறைய ரிசோர்ஸ் இந்தியாவுக்கு வருது. இந்தியா அழகாக ஒரு கார்டு எடுத்துகிட்டு போனோம், அப்பா ஆமாப்பா உன் நாட்டிலேருந்து நான் இம்போர்ட் பண்ணல, நிறைய பண்ணல. அண்ட்
ரெண்டாவது வந்து உனக்கும் எனக்கும் செட் ஆகலை. ஏன்னா நீயே வந்து சைனாலேருந்து வாங்குற இல்லை ஜப்பான்லேருந்து வாங்குற, நான் டேரெக்டாக அங்கேருந்து வாங்கிக்கிறேன், நான் ஏன் உன்கிட்ட வாங்கணும்? இந்த மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு. இந்தியாவுக்கு வந்து மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால் எனர்ஜி. 2 விஷயம். ஒன்று வந்து வெப்பன்ஸ், இன்னொன்று வந்து எனர்ஜி. மூணாவது வந்து கோல்டு. இந்த 3 தான் வந்து நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். கோல்டு வந்து டெஃபினட்டாக யூஎஸ் வந்து பெருசாக சப்ளை பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் அவங்களே வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இல்லை சைனா இல்லை ஆஸ்திரேலியாவிலேருந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ மீதி 2 என்ன இருக்குது? வெப்பன் சிஸ்டம், இன்னொன்று வந்து ஆயில். ரைட், ஆயிலில் வந்து யூஎஸ் தெரிஞ்சோ தெரியாது லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக they have become a major oil exporter. ஆல்மோஸ்ட் ஒரு 80 வருஷமாக. ரைட், அவங்க ஊர் சமாச்சாரத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அவங்க ஆயிலெல்லாம் தொடவே இல்லை. அவங்க எல்லாமே வந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஆஃப் லேட் லாஸ்ட் ஒரு 8-10 இயர்ஸாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் ஆயிலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதையும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. they have become one of the largest exporter. இப்போ இந்தியா வந்து மேஜராக ஆயில் எங்கேருந்து வாங்கிட்டு இருக்காங்க? மிடில் ஈஸ்ட்லேருந்து வாங்கிட்டு இருக்காங்க. சவுதி அரேபியா தான் மேஜர் ஆயில் சப்ளை. பட் ஆஃப் லேட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் சாங்ஷன்னால ரஷ்யாவிலேருந்து வாங்குறாங்க. வி கெட் டிஸ்கவுண்ட் 30-40% டிஸ்கவுண்ட் கிடைக்குன்னா யார் வாங்க மாட்டாங்க? வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இது எல்லாமே வந்து அந்த டிஸ்கவுண்ட் எல்லாமே வந்து கம்மியாயிடுச்சு. இந்தியா மேட் அ ஹியூஜ் மணி இன் திஸ் ப்ராசஸ். இப்போ இந்தியா வந்து நீட்டாக போய் சொன்னாங்க, அப்பா உனக்கு என்ன ட்ரேட் டெஃபிசிட் தானே ப்ராப்ளமு, இந்தா பிடி, நீ வந்து எனக்கு ஆயில் சப்ளை பண்ணு, இந்த ரேட்டில் வந்து எனக்கு சப்ளை பண்ணுன்ற மாதிரி ஒரு கவர்மெண்ட் வந்து ஆஃபர் கொடுத்துருக்கு. ஸோ ட்ரம்ப்புக்கு என்ன, பேசிக்கலி பிஸ்னஸ் மேன் தானே, ரைட்? ஸோ தே அக்ரீட். மோஸ்ட்லி அது அக்ரிமெண்ட் த்ரூ ஆகிடும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஸ்டில் நெகோஷியேஷன் டேபிளில் தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் வெளியில் வரல. அது வந்து மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் நடுப்புற பேசின விஷயமும் வந்து வெளியில் வரல. அதே மாதிரி எலான் மஸ்க்குக்கும் மோடிக்கும் நடுப்புற விஷயம் வந்து நிச்சயமாக வெளியில் வரும். தோ அங்கே வந்து நிறைய பேர் இருந்தாங்க, இட் வாஸ் தேர் இன் அ பப்ளிக் டொமைன், பட் ஸ்டில் மேஜர் கிளாரிட்டிஸ் வந்து வரல. ஓவராலாக வந்து பேசினது வந்து நாங்கள் வந்து டெரரிசமை பற்றி பேசினோம், இல்லீகல் இமிக்ரேஷன்ஸ் பற்றி பேசினோம், அடுத்தது வந்து வெப்பன்ஸ், யூஎஸ் வந்து அவனோட F-35 வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 99% வந்து இந்தியா வந்து F-35 வாங்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி, ரைட்? ப்ரிஃபரபிளி தே மே கோ ஃபார் ரஷ்யன் வெப்பன்ஸ் ரேதர் தென் கோயிங் இன் ஃபார் தி அமெரிக்கன் வெப்பன்ஸ். அடுத்தது வந்து நம்மளோட ட்ரேட். எனக்கு தெரிஞ்சு ட்ரேடு வந்து பெரிய லெவலில் இந்தியாவுக்கு பாதிப்பாக இருக்காது, இந்தியாவுக்கு சாதகமாக தான் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ட்ரம்ப் வந்து நிறைய விஷயத்தை எடுத்து பாருங்களேன். இந்தியா வந்து எது அமைதியாக சில விஷயங்களை பண்ணது, யூஎஸ் வந்து அதிரடியாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியாவில் வந்து ஒரு விஷயம், இப்போ ட்ரம்ப் வந்து அவங்க யூஎஸ் எய்ட் என்ற அந்த அமைப்பை வந்து ஃபுல்லாக மூடிட்டாங்க ஆல்மோஸ்ட், ரைட்? ஒரு 300 பேரை மட்டும் வச்சுட்டு மீதி 9500 பேரை வந்து காலி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து எஃபிஐக்குள்ளே போயாச்சு, சிஐஏக்குள்ளே போயாச்சு, பென்டகனுக்குள்ளே போயாச்சு. இது எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக வந்து என்ன சொல்கிறது, அங்கே இருக்கிற தேவையில்லாத ஆட்கள்லாம் தூக்கிட்டு அங்கே நிறைய பேர் உள்ளே உட்காந்துக்கிட்டு ராஜாங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அதிரடியாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை தான் வந்து மோடி வந்து சம்வேர் 2016 17 எனக்கு ஞாபகம் இல்லை, எடுத்துக்கிட்டோன்னா சென்ட்ரல் பிளானிங் கமிஷன் ஒன்று இருந்துச்சு தெரியுமா? ஒரு 5000 பேர் மோஸ்ட்டாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவங்கெல்லாம் வந்து 30-40 வருஷமாக அதே சென்ட்ரல் பிளானிங் கமிஷனில் உட்காந்துக்கிட்டு அவங்க சொல்கிறது தான் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து நடந்துருந்துச்சு. அமைதியாக ஒரு நாள் ஆகஸ்ட் 15 மேலே ஸ்டேஜ் ஏறி நாளையிலேருந்து சென்ட்ரல் பிளானிங் கமிஷன் கிடையாது, ஒன்று. ரெண்டாவது, நீத்தி ஆயோக் தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்க போகுது சொல்லிட்டு மொத்தமாக இந்த 5000-10,000 பேர் அங்கே வந்து காலி பண்ணார். என்ன ஒரே ஒரு வித்தியாசம், யூஎஸில் இருக்கிறவங்கள வேலையை விட்டு தூக்கியாச்சு. இந்தியாவில் சென்ட்ரல் பிளானிங் கமிஷனில் இருக்கிறவங்கள நீ அவன் ஸ்டேட்டுக்கு போ. யாரெல்லாம் வாயை திறந்தாங்களோ அவங்களோட ஃபைலை கிண்ட ஆரம்பித்தோன்னே அவன் டப்புன்னு கிளம்பி அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு வந்து போயாச்சு. டெபுடேஷனில் தானே வந்திருந்தாங்க. ஸோ இந்த ராஜாங்கம் பண்ணது எல்லாமே வந்து அப்படியே அமங்குச்சு. பெரிய வித்தியாசம் கிடையாது. நீங்கள் எடுத்து பாருங்கள், நம்ம ஊரில் சிஏஏ எடுத்துகிட்டு வந்தோம், ரைட்? நம்ம வந்து பங்களாதேஷ்லேருந்து வராங்க, மியான்மர்லேருந்து வராங்க, பாகிஸ்தான்லேருந்து வராங்க, இவங்களெல்லாம் துரத்தி அனுப்பணும். இவங்களால நிறைய தீவிரவாதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, உள்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய கலவரங்கள் நடந்துகிட்ருக்கு, இவங்கள வந்து வெளியில் அனுப்பணும் சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. 2019 ஆகட்டும் 2020 ஆகட்டும் எல்லாமே நடந்துச்சு. இதுதான் வந்து யூஎஸ் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இந்தியாவிலேருந்து இது மாதிரி நிறைய இல்லீகலாக வந்தவங்கள நிறைய பேர்த்த வந்து திருப்பி அனுப்ப முடியாது.
ஏன்னா அவங்க 10, 15, 20, 30 வருஷம் இங்கே இருந்தாச்சு. எடுத்து பாருங்கள், ஸ்ரீலங்காவில் வந்து எத்தனை பேர் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. அவங்க எல்லாமே இங்கே வந்து கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகிட்டாங்க. சோடு பங்களாதேஷ்லேருந்து ஆகட்டும், இல்லை நேபாளிலேருந்து ஆகட்டும், இல்லை பர்மாலேருந்து ஆகட்டும், நிறைய பேர் வந்து இங்கே வந்து செட்டில் ஆயாச்சு. அப்படியே அந்த லா எடுத்துகிட்டு வந்தாலும் மேபி வந்து ஒரு 7-8 கோடி பேரில் வந்து ஒரு மேபி ஒரு 40-50 லட்சம் பேர், 40-50 கூட பண்ண முடியாது, அது கூட ரொம்ப கஷ்டம். ஒரு 2-3 லட்சம் பேர் அனுப்புனாவே பெரிய விஷயம். அமெரிக்காலேயும் அதான் நடக்க போகுது. க்ளோஸ் அபவுட் 1 கோடி மக்கள் வந்து இல்லீகலாக வந்தவங்க இருக்கிறாங்க. யூஎஸோட டோட்டல் பாப்புலேஷனை 34-35 crores தான். இந்த 34-35 கோடியில் 1 கோடி மக்கள் அனுப்பணும்னு சொன்னால் என்ன ஆச்சு? பெரிய விஷயம், ரைட்? அனுப்பலாம் முடியாது. அங்கே இருக்கிற பெட்ரோல் பங்க் காலி, அங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ் காலி, அங்கே இருக்கிற நிறைய விஷயங்கள் காலி. ஸோ இதில் வந்து ஈவன் ஒரு 6-7 லட்சம் பேர் அனுப்புனா பெரிய விஷயம். அதே பண்ண முடியாது. இந்தியாவுக்கு மட்டுமே வந்து க்ளோஸ் அபவுட் அஃபிஷியல் ஃபிகர்ஸ், அதாவது அஃபிஷியலி அன்அஃபிஷியல் ஃபிகர் க்ளோஸ் அபவுட் 7 to 8 lakh பீப்புள்ஸ் இருக்குன்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய சமாஜனம் கிடையாது. மேபி லா எடுத்துகிட்டு வரலாம். இது எடுத்துகிட்டு வரனால நிறைய பேர் வந்து அடங்குவாங்க, ரைட்? உள்நாட்டில் வந்து நிறைய கலவரங்கள் நடக்கிறத வந்து நிப்பாட்டுவாங்க. எடுத்து பாருங்களேன், யூஎஸ்லேயே போயிட்டு பாலஸ்டைனை பற்றி அங்கே எவ்வளோ தகராறு நடந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் அடங்கும். இட்ஸ் ஆல்வேஸ் குட். அப்போ இந்த விஷயத்தெல்லாம் மேலே தலை தூக்கும் போது தட்டி வைக்கிறது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் குட். யூரோப்லேயும் அதான் பண்ணிகிட்ருக்காங்க, யூஎஸ்லேயும் அதான் பண்ணிகிட்ருக்காங்க, மிடில் ஈஸ்ட்டில் அது ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. மார்க்கெட்டுக்கு வரலாம். ஸோ பேசிக்லி இன்னைக்கு நைட்டு ட்ரம்ப் வந்து இந்த டேரிஃப்ஸ் பற்றி என்ன பேச போகிறாங்கன்றது சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது, மேபி மறுபடியும் நான் சொல்கிறேன், மேபி இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா பிரதமர் வந்து சில விஷயங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணலாம். இன்னும் கிளாரிட்டியோட டிஸ்க்ளோஸ் பண்ணலை. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி வாட் டு எக்ஸ்பெக்ட். டெஃபினட்டாக நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பயங்கர கிளாரிட்டிஸ் இருக்கும். அண்ட் சார்ட்லேயும் வந்து சில பேட்டர்ன்ஸ் வந்து காட்டுது. 2 விதமான பேட்டர்ன்ஸ் காட்டுது. ஒன்று வந்து ஷார்ப், வெரி ஷார்ப் அப் மூவ் வரலாம். இல்லை இந்த 22,800 லெவலில் வந்து டிசைசிவாக உடச்சிச்சின்னு சொன்னால் வீக்லி பேஸஸில், க்ளோசிங் பேஸஸில் பிலோ 22,800 உடச்சி நின்றுச்சுன்னு சொன்னால், இப்போதைக்கு வந்து ஒரு லெவல் இருக்குது கீழே, 22,700 ஒரு லெவல் ஓப்பனில் இருக்குது. அந்த லெவலை டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. 700னே வச்சிங்களேன், 800 வேணாம், 700 உடச்சிச்சின்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 900 to 1000 பாயிண்ட்ஸ் கீழே விழுவதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இல்லைன்னு சொன்னால் there will be a very 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 sharp up move. வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட்டில் வந்து என்ன கிளாரிட்டிஸ் கொடுக்க போகுதுன்றது. பட் இதெல்லாம் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதை விட்டுட்டு அதை தாண்டி சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. என்ன நடந்துகிட்ருக்கு? நிறைய இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து பயங்கரமாக வந்து ப்ளீட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் தீபக் நைட்ரைட் 15% டவுன். ஏற்கனவே வந்து லாரஸ் லேப் வந்து ஒரு பெருசாக கீழே விழுந்துச்சு. இன்றைக்கும் வந்து க்ளோஸ் அபவுட் 9% கீழே விழுந்திருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் உங்களுக்கு தெரியும், உள்ளே வந்து நிறைய தில்லுமுள்ளு இருந்துச்சு. அண்ட் அவர் இல்லைன்றாரு. அவர் இல்லைன்னு சொல்லும் போது தான் இருக்குன்றது நிறைய பேத்துக்கு தெரியுது. அதனால தான் அகெயின் இன்றைக்கி வந்து 6.8% கீழே விழுந்துச்சு. இதை கப்பம் கட்டிக்கிட்டு ஒருத்தர் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தார். நம்ம அதை பேச வேணாம். அடுத்தது வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மெட்டல் செக்டார்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி பெருசாக கீழே விழுந்து, மெட்டல்னு இல்லை எல்லாமே பெருசாக கீழே விழுந்துருந்துச்சு. இன்றைக்கி ரொம்ப பெருசாக கீழே விழுந்தது வந்து கெமிக்கல் செக்டர், மெயின்லி பிகாஸ் ஆஃப் தீபக் நைட்ரைட். பட் அதர்வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மேஜராக கீழே விழுந்தது வந்து மெட்டல் செக்டர், ஃபைனான்ஸு, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸில் வந்து எம்ஜிஎல், மகாநகர், அதுக்கப்புறமா ஆயில் இண்டியா, பெட்ரோநெட்டு, இவங்களாம் வந்து பெருசாக கீழே விழுந்துச்சு. அந்த இண்டஸ்ட்ரியை வந்து ஓரளவு காப்பாற்றினது வந்து ரிலையன்ஸ். ஏன்னு சொன்னால் ரிலையன்ஸ் மட்டும்தான் வந்து 0.1% வந்து கீழே விழுந்துச்சு. இன்றைக்கி செக்டர் வைஸை விட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் டிக்ளைன் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வெறும் 15 ஸ்டாக் F&Oவில் வந்து பாசிட்டிவ் சைடில் இருந்துச்சு. மீதி 215 ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவ் சைடில் தான் இருந்துச்சு. ஸோ என்டையர் மார்க்கெட்டோட பிரெத் ரைட் வாஸ் ஆன் டவுன் சைட். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்றது. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொன்று சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் யூஎஸில் வந்து டாலர் இண்டெக்ஸ் பிலோ 107 வந்துருச்சு. அதுக்கான எதிரொலி என்னாச்சு? டெஃபினட்டாக வந்து கோல்டு அண்ட் சில்வர் மேலே தூக்கும். இன்றைக்கி வந்து கோல்டு பெருசாக தூக்கலை. கோல்டு வந்து வெறும் $4 தான் வந்து ஏறி இருக்குது. 0.18% ஏறி இருக்குது. பெரிய மூவ் கிடையாது.
ஆனால் சில்வர் க்ளோஸ் டு அபவுட் 3.7% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மீண்டும் இந்தியாவில் வந்து அபவ் 1 lakh கோல்டு தாண்டிச்சு. இன்றைக்கி இன்ட்ராடேயில் வந்து இதை வந்து நான் எம்சிஎக்ஸ் ரேட் நான் சொல்ல, ஹோல்சேல் ரேட் சில்வர் நான் பேசுகிறேன். இன்றைக்கி இன்ட்ராடேயில் வந்து க்ளோஸ் டு அபவுட் 1,05,000 வந்து டச் ஆச்சு பர் கேஜி ஆஃப் சில்வர். அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்னமும் 8,890 900 டச் பண்ணல. இது வந்து 24 கேரட் ஜிஎஸ்டியோட ஹோல்சேல் ரேட். இது 8,900ன்னு வச்சிங்களேன், 10 ரூபா தானே. அதே மாதிரி நம்ம 22 கேரட் இருக்குல்ல நகை கடையில் போடுறது, அதுவும் வந்து இன்னும் 8,000 டச் பண்ணல. 7,990 அதுவும் அந்த 10 ரூபாவில் தான் வந்து வெயிட்டிங். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கோல்டு வந்து மேலே உடைக்குமா. இது ஒரு சைடு இருக்க. இன்றைக்கி என்ன தான் ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலும் ரைட், ருப்பி வந்து அதே லெவலில் தான் நிற்கிது. பிலோ 87 கீழே தான் வந்து நிற்கிது. 86.90 வந்து இன்ட்ராடேயில் டச் ஆச்சு. க்ளோஸ் ஆகும்போது 86.85 அந்த லெவலில் வந்து க்ளோஸ் ஆச்சு. 86 rupees 85 பைசா ரைட், அந்த லெவலில் தான் வந்து க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து எந்த விதமான இவ்வளோ பெருசாக மார்க்கெட் விழுந்தோம், மார்க்கெட்டில் வந்து அந்த டென்ஷன்ஸ் கிடையாது. நீங்கள் ஏன் டென்ஷன்ஸ் கிடையாதுன்னு சொன்னால், இந்தியா விக்ஸ் வந்து வெறும் 0.4% தான் வந்து, நினச்சி பாருங்களேன், இவ்வளோ பெரிய ஃப்ளக்சுவேஷன் நடந்தும் 0.4% தான் வந்து மேலே ஏறி இருக்கு. இன்ட்ராடேயில் வந்து க்ளோஸ் டு அபவுட் 15.5 இருந்துச்சு. இப்போ க்ளோஸ் ஆகும்போது 15.02, அந்த 0.5 வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ க்ளோஸ் டு அபவுட் 1% பக்கமாக ஏறி இருந்துச்சு இந்தியா விக்ஸு. பட் போக 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 அவ்வளோதான்ப்பான்றது இதாக இருக்குது. ஸோ 8 நாள் கண்டினியூஸாக கீழே விழுந்தோம். விக்ஸ் வந்து இப்போ தான் அப்படி அந்த 15 லெவலுக்கு மேலே அப்படி லேசாக எட்டி பார்க்குது. மக்கள் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் எடுத்து பாருங்கள், நிறைய பேர்த்தோட போர்ட்ஃபோலியோ வந்து பயங்கர ப்ளீடிங். தே ஆர் ஆல் சிட்டிங் வித் 50% 70% லாஸ்லலாம் ரைட். ஸோ இது மாதிரி லாஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே வந்து வி ஹேவ் டு வெயிட் ஃபார் தியர் லக். ஒரு ஷார்ப் புல்பேக் வந்துச்சுன்னு சொன்னால் தே வில் பி லக்கி. ஆனாலும் எக்ஸிட் பண்ணுவாங்களா? எக்ஸிட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஆஸ் ஏர்லி ஆஸ் நவம்பர் நம்ம வந்து டைம் சொல்லி ஐயா கீழே உழுவ போகுது, அடுத்த 7 நாளில் கீழே உழுவ போகுது சொன்ன போடையும் யாரும் கேட்கல. இப்போ ரீசன்ட் ரேலி வந்தப்போ கூட நிறைய பேர் நக்கல் தான் அடிச்சுட்டு இருந்தாங்க. இதுதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், அப்பா இது வந்து புல் பேக் ரேலி, இட்ஸ் நாட் எ ரியல் அப்சைட் மூவ். 24,800க்கு மேலே டிசைசிவாக க்ளோஸ் ஆச்சுனால் மேபி நீங்கள் வந்து வாங்குங்க, அது இல்லாட்டினால் எக்ஸிட் பண்ணுங்கள். நிறைய பேர் சொன்னாங்க, இங்கே பாரு இந்த ஸ்டாக்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 18-20% ஏறிச்சு. அது வந்து ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேட் ஒரு இன்ட்ராடே பண்ணுறவங்க என்ன பண்ணலாம். யாராச்சும் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னால் மாற்றத்துக்கான நிறைய சான்சஸ் இருந்துச்சு. எனிவே நம்ம வந்து அடுத்த வாரத்துக்கோசரம் வெயிட் பண்ணலாம். டெஃபினட்டாக மண்டே ஈவினிங்குள்ளே நம்மளுக்கு வந்து ரியல் கிளாரிட்டிஸ் கிடைக்கும். கிளாரிட்டிஸ் கிடைச்சதுக்கப்புறமா நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான பிளானிங்ஸ் நம்ம பண்ணலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.